தமிழ்நாட்டில் நடப்பாண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தற்போது வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு ஷேக் அப்துல்லா? தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதேபோல் ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சருட்டு போன்ற தமிழர்களின் வீர விளையாட்டு போட்டிகள் அதிகம் நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஆண்டிற்கும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பெருமைக்குரிய மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி பகுதியில் தான் நடைபெற உள்ளது. சரியாக 8 மணிக்கு இந்த போட்டியானது தொடங்க உள்ளது. இந்த போட்டியை தமிழ்நாடு அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், அதே போல மாவட்ட ஆட்சியர் தலைமையில தொடங்கி வைக்க இருக்காங்க. இந்த போட்டியில கலந்து கொள்றதுக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600 காளைகளும் 300 காளையர்களும் வந்திருக்காங்க. தச்சங்குறிச்சியில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் அந்தோணியார் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டாக நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில கூட பார்க்கலாம். தற்போது வாடிவாசல தான் முதல் வாடிவாசலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வழியாகத்தான் இந்த ஆண்டின் ஜல்லிக்கட்டுக்கான முதல் காளை துள்ளி குதித்து சீறி பாய்ந்த ஆக்ரோஷத்துடன் வர உள்ளது. இந்த காளைகளை தான் 300 காளைகள் பங்கேற்று அந்த காளைகளுடைய திமிழை தழுவ உள்ளாங்க. குறிப்பா இந்த முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் முழுவீச்சில் செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. குறிப்பாக தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், அதே போல கால்நடை பராமரிப்பு துறையினர், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் என அனைவருமே இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா 200க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்போடு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டில் யாருக்கேது காயம் ஏற்பட்டால் மருத்துவ முகாம்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் முதலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண தச்சங்குறிச்சி பகுதி மட்டுமில்லாமல் மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் குவிந்திருக்கதை நம்மால் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்றனால அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருது. தற்போது இந்த காளை அழைத்து வந்த இளைஞர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சி மாவட்டம். இந்த தச்சங்குறிச்சியில முதல் ஜல்லிக்கட்டு உங்க காளை பங்கேற்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுத்தீங்க? நாங்க மண்ணுக்கு தோட்டிருக்கோம், நீச்சல் அடிக்கும், நல்லா பண்ண. எவ்வளவு உற்சாகமா இருக்கு? நல்ல உற்சாகமா, முதல் வாடி வேற நல்ல உற்சாகமான. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டின் முதல் வாடிவாசல் என்பதனால ஒவ்வொருத்தவருமே ஒரு உற்சாகத்துடனே காணக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தச்சங்குறிச்சி பகுதியே இந்த ஜல்லிக்கட்டு போட்டினால விழா கோலம் பூண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சிறந்த முறையில காளையை தழுவும் வீரருக்கு இருசக்கர வாகனமோ, அதே போல நீண்ட நேரம் களமாடி வீரர்களை திக்குமுக்க ஆட செய்யும் காளையின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனமும் வழங்க உள்ள நிலையில போட்டியில கலந்து கொள்ற காளையர்களுக்கும் காளையின் உரிமையாளருக்கும் பல்வேறு வகையான பரிசுகளும் கொடுக்கறதுக்கு இந்த விழா குழுவினர் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த ஜல்லிக்கட்டு விழா திருவிழா போல இந்த தச்சங்குறிச்சி பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.